வெவ்வேறான நிறைகள். வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொருளை விற்பதும் பொருளை வாங்குவதும் சமுதாயத்தில் அன்றாடம் நடைபெறுகிற காரியங்கள். ஒரு பொருளை வாங்கும் போதும் விற்கும் போதும் அதை நிறுத்து பார்த்தோ அல்லது அளந்து பார்த்தோ வாங்குகிறார்கள். அதற்கு நிறைகல்லையும் மரக்காலையும் பயன்படுத்துகிறார்கள். நாம் பயன்படுத்துகிற நிறை கல்லிலும் மரக்காலிலும் உண்மை இருக்க வேண்டும். அது உண்மையான அளவை காண்பிக்க வேண்டும். வெவ்வேறான நிறைகல்லும் வெவ்வேறான மரக்காலும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ள நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ளத்தராசையும் கள்ள நிறைகல்லையும் கள்ள மரக்காலையும் பயன்படுத்தி வாங்குகிறவர்களையும் விற்கிறவர்களையும் வஞ்சிக்கக்கூடாது. ஒரு சிலர் கொஞ்சமாய் பணம் கொடுத்து அதிக பொருளை வாங்க வேண்டும் என்று பேராசைப்படுவார்கள். வேறு சிலரோ கொஞ்சமாக பொருள் கொடுத்து அதிக பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். பேராசைப்படுவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். நம்முடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் உண்மையும் நியாயமும் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில் சுத்தம் இருக்க வேண்டும். நியாயமான விலை கொடுத்து நியாயமான அளவில் பொருளை வாங்குவதே உத்தமமானது. ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் கள்ளத்தனம் பண்ணுகிறார்கள். பிறரை ஏமாற்றுகிறார்கள். இவை எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானதுதான். பிறரை வஞ்சிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய நீதிக்கும் சத்தியத்திற்கும் விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தரே நீதியான நியாயாதிபதி. அவருடைய நியாய தீர்ப்பில் நீதியும் சத்தியமும் இருக்கும். கர்த்தர் நீதியை விரும்புகிறார், அநீதியை அருவருக்கிறார். வெவ்வேறான நிறைகளும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். விற்பதற்கு ஒன்றும் வாங்குவதற்கு ஒன்றுமாக வெவ்வேறு நிறை கற்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரே விதமான நிறைகல்லையே பயன்படுத்த வேண்டும். அந்த நிறைகளும் தரமானதாக இருக்க வேண்டும். மனுஷனுக்கு பிரியமான காரியங்கள் சில சமயங்களில் கர்த்தருக்கு அருவருப்பாகவும் இருக்கும்.